வனஜாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. அடுத்த வெள்ளி கல்யாணம். இவ்வளவு சீக்கிரமாவா? எல்லாம் ஒத்து வரப்ப நடத்தி வச்சணும் இல்லையா? யாரு பையன்? நான் அன்னைக்கே சொல்லல, கோஆபரேட்டிவ் பேங்க்ல ஒரு பையன் வேலை செய்யறானு. அவன் தான். கல்யாணத்தை எங்க வச்சிருக்க? வீட்டுல வச்சிருக்கேன். சின்னதா ஒரு பந்தல் போடணும். தடபுடலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாத்தையும் பார்க்கணும். நல்லதுயா, நல்லபடியா எல்லாம் நடக்கும். கௌரி இல்லையா வீட்டுல? அவ இன்னும் வரலையே. இந்தாங்க, இது கௌரிக்கு. என்ன இது? பட்டு சேலை. வனஜாவுக்கு கல்யாண சேலை வாங்கினப்ப நான் கௌரிக்கும் ஒண்ணு வாங்கினேன். என்ன? ஒண்ணும் இல்ல. இது நீ கொடுத்ததுன்னு தெரிஞ்ச அவ வாங்குவாளான்னு சந்தேகமா இருக்கு. அவ ரொம்ப மாறிட்டா. எங்க கிட்ட கூட சரியா பேசுறது இல்ல. சம்பளத்தை அப்படியே என்கிட்ட கொடுத்துடுவா. ஏதாவது ஒண்ணு கேட்டா கோபப்படுறா. அவளை இங்க கண்டிச்சு பேசுற தைரியம் எனக்கு இல்ல. 6 ஜீவன் அவளை நம்பி இந்த வீட்டுல வாழுது. என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் ஒரு தவறும் செய்யல. அது எனக்கு தெரியாத விஷயம் இல்ல. நான் இதை அவளுக்காக வாங்கிட்டு வந்தேன். திருப்பி கொண்டு போக மாட்டேன். அது சரி, நீ புது வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டியா? வனஜாவோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். வனஜாவோட கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. மாப்பிள்ளைக்கு கோஆபரேட்டிவ் பேங்க்ல வேலை. வானவராயன் உன்கிட்ட தனியா சொல்லணும்னு சொன்னா. இந்தா, இது உனக்கு. கௌரி, அப்புறம் என்ன? பெருசா புடவையோட வந்துட்டாரு. இங்க யாரும் புடவையே பார்க்காத மாதிரி. மனுஷனா இருந்தா கொஞ்சமாவது மானம் ரோஷம் இருக்கணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு அவர் இப்படி எல்லாம் செய்யறதா இருந்தா அது நடக்காதுன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடு. ஒவ்வொருத்தரும் அவங்க உங்க தகுதிக்கு தகுந்தபடிதான் ஆசைப்படணும். நான் போற இடத்துக்குலாம் என் பின்னாடியே ஏன் அவர் வராரு? எனக்கு அவரை கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லு. நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? நீ வேணா நேர்ல போய் சொல்லு. தோல்ல பேக்கும் உயரமான செருப்பும் போட்டுக்கிறதால என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் நினைக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. நீ உன் வாயில வந்தபடி பேசுறது எங்க யாருக்குமே பிடிக்கல. நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என் மனசுல பட்டதை நான் ஓப்பனா சொல்றேன். 3 சீட் ஆடுற உங்க அண்ணனுக்கு என்ன கட்டிக்கிற யோகிதை இல்ல. உங்க அண்ணன் என்ன பார்க்க வர்றதும் பேசுறதும் ஏதாவது தரதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏய் கௌரி, என்ன இங்க சொல்லிக்கிட்டு இருக்க? தமிழ்ல தானே இப்ப சொன்னேன், புரியலையா? திமிரு பிடிச்சவனே. தொட்ட மாதிரி அது கேட்டுரும். கை அரிப்பெடுத்துச்சுன்னா அங்க ஒருத்தி நிக்கிறால, சொந்த தங்கச்சி, அவளை போய் அடிச்சு பாருங்க. இங்கதான் இருக்கா? இந்த பச்சையை பதம் பார்க்காம விடக்கூடாது. கல்யாணம்னா இதான்பா வானவராயன் இந்த மாதிரி நடத்துறாரு. கல்யாணத்தை தங்கச்சி கல்யாணம்னா இப்படி நடத்துறாரு. வானவராயா அஸ்திதப்பா நீதான். கொஞ்சம் சாம்பார் வேணும். டேய் சார், கொஞ்சம் சாம்பார் போடுங்க. இங்க இங்க இங்க. கொஞ்சம் தண்ணி விடுங்க. வர வர வர. சார் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அப்படியே. சாருக்கு என்ன வேணும்? டேய் டேய் முரளி, டேய் அண்ணா இதோ வரணும். யாருக்கு? இந்த போறோம். அம்மா இங்க குழந்தை வச்சுட்டு வெளியே இருக்காங்க. அடுத்த பந்தியில சாப்பிடுவாங்க. கௌரி வரலையா? போதும் போதும். ஏற்கனவே கொஞ்சம் போதும் போதும். உங்களுக்கு வேண்டாம். இல்ல பரவாயில்ல. முதலாளியா என்னங்க நீங்க ஏங்க வரல? அப்புறம் வரேன், இந்த பந்தி முடியட்டும். அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க. நான் வரேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, வாங்க. நான் வரக்கூடாதுப்பா, அதனாலதான். உங்களை ஒருத்தரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. மத்தவங்க யாரும் கூப்பிடலையே, நான் இல்ல உங்களை கூப்பிடுறேன்.
நீங்க அங்க வரதுல யாருக்காவது பிடிக்கலன்னா எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னோட வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்போ நீங்க அங்க வரல எனக்கு வேதனையா இருக்கு. நீ போப்பா, நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன். நான் வரேன்ப்பா. வரேன்னு ஆ, நீ அடிக்கடி வரணும். கவலைப்படாம போமா. வரேன். நேத்து கலெக்ஷன் எவ்வளவு? 16,616. பத்தாத. உங்களுக்கு வர வர பொறுப்பே இல்ல. இப்படி இருந்தா முடியாது. கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கங்க. யார் அது? ஜேம்ஸ் தான் டவுனுக்கு போயிருக்கானே. எதுக்கு இப்படி கத்துறீங்க? அவர் நல்லதானே ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன? சூப்பர் guy, fantastic. Wow. ஐயோ, என்ன ஸ்டைலா பைக் ஓட்டுறாரு. ஜேம்ஸ் இவர்கிட்ட பிச்சை வாங்கணும். வெரி குட், மார்வலஸ். எப்படி நம்ம ரைடிங்? Fantastic. சாபாஷ் மாணவராயா. இங்க ஒவ்வொரு பசங்களும் மாசக்கணக்கில் ஓட்டி தான் பைக் கத்துக்கிட்டானுங்க. யாரை கேட்டா வண்டி எடுத்த? இப்போ வண்டி எடுத்ததால என்னாச்சு? எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எந்த காரியத்தையும் நான் நினைச்சேன்னா அதை முடிக்காம விட மாட்டேன். அப்படி ஒரு வைராக்கியம். வழி வழி. நேற்றா கைய. நேற்றா கைய. நேற்றா. நேற்று. நேற்றா கைய. நேற்று. நேற்றா கைய. நேற்றா. மடக்கடா கைய. கைய மடக்கு. நேற்றா கைய. நேற்று. நேற்றா. என் கை தாங்க முடியாது சார். தர மாட்டேன் சார். ஸ்கில் கேமுக்கு தான் பர்மிஷன் கொடுத்திருக்கிறோம். ஊசி எறியறது ஸ்கில் கேமா? அதை மட்டும் பிரிச்சு வச்சு பேசக்கூடாது. ஸ்கில் கேம்னு சொன்னா அதுல எல்லாமே அடங்கும். ஊசி எறியறதுக்கு தனிப்பட்ட திறமை வேணும் சார். முறையான பயிற்சி இருந்தா தான் அதை சாதிக்கலாம். இந்த ரைஃபிளையும் ரிவால்வரையும் யாராலும் ஈஸியா உபயோகிக்க முடியாது. அது மாதிரி தான் ஊசி எறியறதும். நாங்க ஊசி எறிகிற ஆள் ஜெயிச்சா அதுக்கு பரிசு கொடுப்போம். அதுல பங்கெடுக்க வர்றதுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் வாங்குவோம். அதை தவிர அதுல சூதோ வஞ்சனை எதுவும் இல்லை சார். ஊசி எறியறது என்னன்னு எனக்கு டீச் பண்றீங்களா? அதெல்லாம் இல்லை சார். சாதாரணமா யாராவது கேட்டா நாங்க இப்படிதான் சொல்லுவோம். ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு இந்த டீட்டெயில்ஸே போதும் சார். நாங்க எங்க போனாலும் லோக்கல் போலீஸோட ஒரு ஆதரவுல தான் இதை நடத்துவோம். இது வரைக்கும் ஒரு இடத்துலயும் பிரச்சனை வந்தது கிடையாது. எனக்கு பிரச்சனை வரும். மத்த ஏரியா போலீஸை நீ ஏமாத்தி இருக்கலாம். அது என்கிட்ட நடக்காது. இன்னைக்கே நிறுத்தலாம் அந்த சூதாட்டத்தை. ஊசி எறியறது மறுபடியும் அங்க நடக்குதுன்னு தெரிஞ்சா உன் சர்க்கஸைய அடிச்சு நொறுக்கிடுவேன். ஒருத்தரையும் விட மாட்டேன். எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். சார் எடுத்துட்டு போ.
பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே. என்னாச்சு சார்? என்ன சொன்னாரு? ஒரு வழியும் தெரியல. ஆள் அசைய மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன செய்யறது? நீங்க புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும். சொன்னோம், ஆனா கேட்க மாட்டேங்கிறாரு. ஊசி எறியது கேம்லிங் தானா? இங்க இருந்து 15 கிலோமீட்டர் தூரம் அரசாங்க ஜீப்ல போய் பொழுது விடிகிற வரைக்கும் பணம் வச்சு சூதாடுற ஆளு இத சொல்றாரு. அப்புறம் வேற என்ன, இன்னைக்கே இதை நிறுத்தணும்னு சொல்றாரு. அப்ப நிறுத்திருங்க. என்ன சார் இது? லட்சக்கணக்கில் போட்டிருக்கேன். ரேஷன் வாங்க கூட வழி இல்லாத இங்குள்ள ஏழைங்க நீங்க முதல் போட்டதுக்கு லாபத்தை தருவாங்கன்னு எதிர்பார்க்கறது அவ்வளவு நல்ல விஷயமா தெரியல. அப்படி சொல்லாதீங்க சார். ஏகப்பட்ட குடும்பங்கள் இதை நம்பி வாடுது. அவரு சம்மதிச்சா ஊசி தான் எறிவீங்களோ கொள்ளதான் அடிப்பீங்களோ என்ன வேணாலும் செய்யுங்க. ஆபீசருங்க சொல்ற மாதிரி நடந்திருந்தா இந்த நாடு என்னைக்கோ உருப்பட்டு இருக்கும். எவன் கேட்கறான்? ஜேம்ஸ், நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். இந்த ஊர் ஆள் தானே வானவராயன். அவனை அனுப்புனா அவன் சொன்னா கேட்டுருவாரு. இங்க 3 சீட்டு ஆடிக்கிட்டு இருந்த பொறிக்க நடக்கிற காரியமா ஏதாவது சொல்லுங்க முதலாளி. ஒண்ணு செய்யுங்க, வீட்டுக்கு போங்க, நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க ஸ்டேஷன்ல பேசின பேச்ச கேட்டப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு ஓட வேண்டியதுதான் நினைச்சிட்டேன். நான் போலீஸுங்கிற முறையில உங்களை மிரட்டினேன். நம்ம ஜேம்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயம் புரிஞ்சுது. நான் வரேன். சரிங்க சார், அடிக்கடி வந்துட்டு போவேன். வரேன். நீங்க வந்த அப்புறம் தான் எல்லாம் சரியாச்சு சார். நானும் இந்த பக்கம் வீட்டை மாத்திடலான்னு யோசிக்கிறேன். ஏன் சார்? அதான் ஃபுல் மூன் பாக்குறது. அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் சார். வானவராயன் ஏன் எங்க இருக்கான்? அவன் இங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் சார். கூட்டாளிங்க என் கையில மாட்டினாங்க. அடிச்சு பெண்ட நிமித்திட்டேன். இனிமே அவங்கள இந்த ஏரியாவுல பார்த்தேன், அதோட அவங்க கணக்கு தீத்துருவேன். ஞாபகம் வச்சுக்க. சிப்படா, உன்னை யாரடா இப்ப இந்த பக்கம் வர சொன்னது? எச்சல பொறுக்கி திங்கிற நாயிடா நீ. எதுக்கிட்ட உனக்கு சம்பளம் கொடுத்து சோறு போடணும்? அதுக்கு பதிலா 2 எருமையை வாங்கி வளர்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ என்னடா சொன்ன? என் தம்பிகளை இந்த ஏரியாவுல பார்க்க கூடாது இல்ல? அவங்களை பார்த்தா நீ என்னடா செய்வ? பொறுக்கி. அவங்க மேல ஏதாவது ஒரு தூசு தும்பு பட்டுதுன்னு தெரிஞ்சது, முட்டிய தேங்காய் பத்த மாதிரி பேத்துடுவேன், கொன்னுடுவேன் ராஸ்கல். வாழ்நாள் பூரா இந்த வேஷம் உன்னை காப்பாத்தணும்னு நினைக்காத. என்னைக்காவது கலைப்ப இல்ல, அப்ப நான் பாத்துக்கிறேன். போடா. டேய் சோமு, நீ ஏன்டா அழற? நான் உன்னை திட்டலடா, அந்த ஆளுதான் திட்டினேன். அதானே, நானும் அதைத்தான் யோசிச்சேன். இந்த பாவப்பட்ட என்ன ஏன் இப்படி திட்டுறீங்கன்னு. வா. வாடகை 75 ரூபா, பாம்புக்கு வாடகை 125 ரூபா சொல்லி 100 ரூபா கொடுத்தேன். பாம்பு 1 15 ரூபா வச்சு 5 பாம்புக்கு 75 ரூபா. டீ காபி சாப்பாடு 75 ரூபா. அந்த தீப்பெட்டி போலீஸ்காரனுக்கு 10 ரூபா. ரெக்கார்ட் டான்ஸுக்கு 100 ரூபா. உடம்புல ஒண்ணு மேல அந்த பொண்ணுக்கு 100 ரூபா கொடுத்தியா? அந்த வத்தல் எங்க ஆச்சு? நான் தான் ஆனேன். ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறதுக்கு கூலி எவ்வளவு தெரியுமா? பட்டாசுக்கு 15 ரூபா. பழைய கோட்டு மெடல் வாடகை 15 ரூபா. பஸ் கூலி 18 ரூபா 60 காசு. மொத்த செலவு 508 ரூபா 60 காசு. வரவு 356 ரூபா. கம்பெனிக்கு நஷ்டம் 152 ரூபா 60 பைசா. நான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன். ஒரு 100 தடவை சொல்லிருக்கிறேன் உங்ககிட்ட. பாம்பு ஒண்ணும் பாம்பு ஒண்ணும் பாம்பு ஒண்ணும் என் பழப்பே கெடுத்த. டேய், அதுல எவ்வளவு இருக்கு நின்றா? எவ்வளவு இருக்குன்னு என்றாண்டல்ல. வலிக்குது. போற 60 காசு இருக்கு. இன்னொரு 250 ரூபா இருந்துச்சுன்னா டீ கடைக்கார ராமநாயர் கிட்ட இருந்து கடன் வாங்கின 250 ரூபாயை நம்ம திருப்பி கொடுத்துடலாம். அதுல இருந்து ஒரு 25 ரூபா எடுத்தா விட்ட கொடு. ஒரு 10 எடுத்து அந்த பாம்பு கிட்ட கொடு. அப்ப ராமன் நாயருக்கு எப்படி கொடுப்பேன்? ராமன் நாயர் கிட்ட நம்ம எல்லாருமா போய் மாவு ஆட்டுவோம். மாவு வேண்டாண்ணே, ஏற்கனவே நஷ்டத்துல இருக்கீங்க. அட வாங்கிக்கோமா வாங்கிக்கோமா. ஏன் குடுறா, போய் நல்லா தின்னு போ போ. டேய் முரளி,
எப்படிடா இருந்தது பாம்பு வேடிக்கை? பாம்பு வேடிக்கையில வந்த பணத்தை மொத்தமா எண்ணிட்டு இருக்கிறோம். காலையில வாங்கிட்டியா அவன் பணத்தை? மைனர் எஸ்ஐயா இருக்குமோ? ஆஷா நீ உள்ள போ. போ சுமதி உள்ள போ. எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க. அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கோம். அந்த மைனர் உங்களை என்ன பண்ணா? எங்களை ஒண்ணும் பண்ணல. போய் சொல்லாதீங்க. அந்த ஆள் என்கிட்ட சொன்னா. அன்னைக்கு உங்ககிட்ட வந்து தகராறு பண்ணிட்டு போனான்ல, அந்த ஆள் பழைய விரோதத்தை ஒன்னும் மறக்கலண்ண. வீடுங்க போட்டோம். இது என்னென்ன கையில பார்சல் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் அப்புறம். புது வேலை எப்படி இருக்குண்ணே? அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உங்க விஷயத்த சொல்லுங்க. சுமதி, போய் 2 கிளாஸ் ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வா. சரிண்ணே. ஆ